அது சரியா 1985 பிப்ரவரி 20ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற ஓரிகன் மாகாணத்தில் பிறந்தவங்க தான் இந்த ப்ரூக் வில்பர்கர். இந்த ப்ரூக்கோடைய அப்பா அம்மாவுக்கு மொத்தம் ப்ரூக்கை சேர்த்து 6 குழந்தைகள். இதுல இந்த ப்ரூக் வந்து 5ஆவதா பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயதிலேயே படிப்பை விட ஸ்போர்ட்ஸ்ல தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ரன்னிங் காம்படிஷன், ஸ்னோ போர்டு காம்படிஷன், எக்கச்சக்கமான காம்படிஷன்ல கலந்து கொண்டு தன்னை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக தான் தன்னுடைய ஸ்கூல்ல முன்னிலைப்படுத்தி இருந்திருக்காங்க. மறுபக்கம் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு குறை என்னன்னா அவங்களால சரி வர பேச முடியாது. அதாவது அவங்க கொஞ்சம் திக்குவாய் மாதிரி பேசுவாங்க. இதனால இந்த ப்ரூக்குக்கு தன்னுடைய ஸ்கூல் முடிச்சதுக்கு பிறகு பேத்தாலஜி சம்பந்தமா கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊர்ல இருந்து சரியா 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உட்டா அப்படின்ற மாகாணத்தில் உள்ள பிரிகாம் யங் யூனிவர்சிட்டியில இவங்க பேத்தாலஜி கோர்ஸும் ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த காலேஜ்ல இவங்க ஹாஸ்டல்ல தங்கி நல்ல விதமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு 16 வயது இருக்கிற சமயத்துல ஜஸ்டின் அப்படின்ற ஒரு பையனுடைய பழக்கமும் இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவங்களுடைய கல்லூரி லைஃப்ல 1 வருடம் முடிந்ததுக்கு பிறகு சரியா சம்மர் வெக்கேஷனுக்காக 2004 வாகல அந்த பொண்ணுக்கு 19 வயது இருக்கிற சமயத்துல தன்னுடைய அக்காவுடைய வீட்டுக்கு, அதாவது தான் படிக்கிற அந்த ஹாஸ்டல்ல இருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஓரிகன் என்ற மாகாணத்தில் உள்ள கோர்வாலிஸ் என்ற இடத்துல, அதாவது தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீடு இருக்கிற இடத்துல இருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி ஓக்பாக் என்ற அபார்ட்மெண்ட்ல இவங்களுடைய அக்காவான ஸ்டெஃபனி அப்படின்ற ஒரு பெண்மணி அவங்களுடைய கணவர் மற்றும் குழந்தைகள் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இங்க மெயினா அவங்க வருவதற்கான காரணம் என்னன்னா, இந்த அக்காவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டை எடுத்திருந்திருக்காங்க. இதனால தன்னுடைய லீவு நாட்கள்ல இவங்க கிட்ட வேலை பார்த்தா சில பாக்கெட் மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்னுடைய அக்காவுடைய வீட்டுக்கு வந்து அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நல்ல விதமா அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல தான் சரியா மே 24, 2004 வாகல எப்போதும் போல காலை எழுந்ததுமே தன்னுடைய வேலைகளை பார்க்கறதுக்காக அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்பி காம்பவுண்ட் கிட்ட இருக்கிற லேம்ப் போஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் இவங்களுடைய அக்காவான ஸ்டெஃபனி சரியா 10 மணி வாகல தங்களுடைய பிளாட்ல இருந்து ஜன்னல் வழியா தன்னுடைய தங்கச்சியான இந்த ப்ரூக்கை பார்த்து இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் பக்கெட்ல தண்ணிலாம் ஃபில் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிற லேம்ப் போஸ்ட்டை கிளீன் பண்றதுக்காக போறாங்க. மறுபக்கம் ஸ்டெஃபனி கிச்சன்ல தன்னுடைய குழந்தைகள் மற்றும் ஹஸ்பண்டுக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுலயே அவங்க பிஸி ஆகிட்டதுனால 1 மணிக்கு தன்னுடைய தங்கச்சியும் சாப்பிட வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா தன்னுடைய தங்கச்சியை மறுபடியுமே பார்த்து இருந்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்தில் ப்ரூக் எங்கேயுமே அவங்களுடைய கண்ணுல தென்படல. இதனால தன்னுடைய பிளாட்ல இருந்து இறங்கி அந்த பொண்ணு எப்போதுமே வேலை பார்க்குற இடத்துக்கிட்ட வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு கையில் இருந்த வாளி, அந்த லேம்ப் போஸ்ட் துடைக்கிறதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட் மற்றும் ப்ரூக்கோடைய செருப்பு அப்படின்னு எல்லாமே சதர்னபடி ஒரு இடத்துல கிடக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது யாரோ இழுத்துட்டு வந்து போட்ட மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கு. இதனால பதட்டமான இந்த அக்கா இமிடியேட்டா தன்னுடைய தங்கச்சியான ப்ரூக்கை அந்த காம்ப்ளெக்ஸ் முழுக்க பரபரப்பாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நீண்ட நேரமாக தேடி பார்த்து எங்கேயுமே ப்ரூக்கு கிடைக்காததுனாலையும் ஒருவேளை காரை எடுத்துட்டு எங்கேயாவது வெளில போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கார் பார்க்கிங் கிட்ட வந்து பார்க்கும்போது ப்ரூக்கோடைய கார் அந்த இடத்துல தான் பார்க் பண்ணப்பட்டிருக்கு. அதில் தான் அவங்களுடைய பேக், அவங்களுடைய ஐடி கார்டு முதற்கொண்டு எல்லாத்தையுமே வச்சிருந்திருக்காங்க. இதனால கண்டிப்பாக தன்னுடைய தங்கச்சி இந்த காம்ப்ளெக்ஸை விட்டு எங்கேயும் போயிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த சில பேர் கூட அந்த இடங்கள்ல தேட ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபக்கம் ஸ்டெஃபனி தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்டையுமே சொல்லிட்டு அவங்க கூடயுமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இறுதியா எங்கேயுமே அந்த பொண்ணு கிடைக்காததுனால சரியா 3 மணி வாக்குல அந்த அபார்ட்மெண்டோடைய மேனேஜர் அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணி இதே மாதிரி எங்க அபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு காணாம போயிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாவே அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி பரபரப்பா வேதனையோட அவங்க சொல்லி இருந்திருக்காங்க. பட் இந்த பரபரப்புக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு காணாம போனது பாலியல் குற்றங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல. அந்த ஏரியாவே கொஞ்சம் மோசமான ஏரியா அப்படிங்கிறதுனாலையும் நிறைய பெண்கள் இந்த மாதிரி காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும் தான் இந்த ஸ்டெஃபினி தன்னுடைய தங்கச்சிக்கும் அதே மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்ற பதட்டத்தோடையே தன்னுடைய தங்கச்சியை பற்றி அவங்க ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த ப்ரூக் எங்கே தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க, போலீஸ் அதிகாரிகளால் ப்ரூக்கை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? 2004 அமெரிக்கா முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மர்மமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியா வரலனா டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நான் அங்கே அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
டிடெக்டிவ்ஸ் இந்த வழக்குக்குள்ள வந்ததுக்கு பிறகு அந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து பல பேர்கிட்ட விசாரணை பண்ணதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா 10:30 மணி வாக்குல ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஆனா அந்த பொண்ணுடைய சத்தம் எங்க இருந்து வந்துச்சு, அந்த பொண்ணு யாரு அப்படிங்கறத நாங்க பார்க்கல அப்படின்ற மாதிரி சில பேருடைய ஸ்டேட்மெண்டா இருந்திருக்கு. இதனால கண்டிப்பா இது புரூக்கா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் தான் எழ ஆரம்பிக்குது. ஏன்னா கடைசியா அவங்களுடைய அக்கா 10 மணிக்கு இந்த புரூக்கை பார்த்துருந்துருக்காங்க. அதன் பிறகு அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை. இதை வச்சு பார்க்கும்போதும் சரி, அந்த ஏரியாவில் கிரைம் நடக்கிறத வச்சும் கண்டிப்பா ஒருவேளை புரூக் கடத்தப்பட்டிருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் தான் ஆரம்பத்தில் போலீஸ் ஆபீசருக்கு எழ ஆரம்பிக்குது. இதனால சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே இந்த தகவலை இமிடியேட்டா சொல்லி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் சைட்ல இருந்துமே வெவ்வேறு இடங்கள்ல இந்த புரூக்கை தேடி இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த புரூக்கோடைய பாய் ஃப்ரெண்டான ஜஸ்டின் அப்படின்ற பையன் சம்பவம் நடந்த நேரத்தில் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அவர் யூரோப் கண்ட்ரியில இருக்கிறதாவும், அவங்க 2 பேரும் கொஞ்ச நாட்கள்ல திருமணம் பண்ணிக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னும், நிறைய குழந்தைகள் கூட ஒரு வீட்டில் வாழணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டாங்க அப்படின்னும், ஆனா இப்படி திடீர்னு புரூக் காணாம போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த வேதனையோட தன்னுடைய ஸ்டேட்மெண்டா அந்த பையன் போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. இதனால போலீஸ் ஆபீசருக்கு இப்போ ஒரு சந்தேகம், ஒருவேளை இந்த ஏரியாக்குள்ள ஏதாவது புதுசா சைக்கோ உருவாகியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள்லயுமே இந்த புரூக்கை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இப்படி ஒரு விசாரணை போய்கிட்டே இருக்கிற சமயத்துல தான் போலீஸ் ஆபீசருக்கு ஒரு முக்கியமான ஒரு தடயம் ஒன்று கிடைக்குது. அது என்னன்னா, காணாம போன இந்த புரூக் அப்படின்ற பெண் மேல கெம் அப்படின்ற ஒரு பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததாகவும், அந்த பையன் ஒருவேளை இந்த பொண்ணை கடத்திருப்பானோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் போலீஸ் ஆபீசருக்கு எழ ஆரம்பிக்குது. இதனால அந்த கெம் அப்படின்ற பையனுடைய அபார்ட்மெண்ட்ல போயிட்டு செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் போலீஸ் ஆபீசர் ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் காணாம போன அந்த பொண்ணுடைய வீட்டில இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த கெம் அப்படின்ற பையனுடைய வீடுமே இருந்திருக்கு. அவனுக்கு அந்த சமயத்துல 30 வயதாகுது. ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த பொண்ணு காணாம போன இடத்துல இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே ஓரிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியில ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய நிறைய பேருடைய அண்டர்வியரை, முக்கியமா 1000க்கும் மேற்பட்ட அண்டர்வியரை இவன் திருடி தன்னுடைய பெட்ரூம்ல வச்சிருக்கிறத போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனுடைய சிஸ்டமை செக் பண்ணி பார்த்ததுல 10,000க்கும் மேற்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சிருக்கான். அது எல்லாத்தையுமே ஒன்னா பார்க்கும்போது தான் அந்த போட்டோஸ் எல்லாமே பயங்கர வல்கரா இருந்திருக்கு. முக்கியமா சில பெண்களை பண்ற மாதிரியும், அவங்களுடைய உடல் உறுப்புகளை அறுக்கிற மாதிரியும், அவங்கள டார்ச்சர் பண்ற மாதிரியும் தான் அந்த 10,000 போட்டோஸுமே இருந்திருக்கு. இதை பார்த்ததுமே போலீஸ் ஆபீசருக்கு ஒருவேளை இவன் புரூக்கை கடத்திருப்பானோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் எழ ஆரம்பிச்சு, கிடைச்ச அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு இமிடியேட்டா அவனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரணை பண்ணதுல இவனுக்கும் புரூக்கோடைய கேஸ்லயும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி எந்த ஒரு தடயமுமே போலீஸ் ஆபீசருக்கு கிடைக்கவே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவன் இந்த மாதிரி அண்டர்வியர்ஸ்லாம் திருடனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 6 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுத்திருந்திருக்காங்க. பட் என்னதான் இந்த மாதிரியான வழக்குல இவன் கைது செய்யப்பட்டிருந்தாலுமே புரூக்கோடைய வழக்குலையும் இவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கிற மாதிரியான எந்த தடயமுமே போலீஸ் ஆபீசருக்கு கடைசி வரைக்குமே கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. புரூக்கை பத்தின எந்த ஒரு செய்தியுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாம் வர வச்சு வெவ்வேறு இடங்கள்ல தேடி பார்த்திருந்திருக்காங்க. முக்கியமா புதர் நிறைந்த இடங்கள், ரோட்டு பகுதி, அடர்ந்த காட்டு பகுதி அப்படின்னு பல இடங்கள்ல தேடி பார்க்கறாங்க. ஆனா எங்க தேடியுமே புரூக்கை பத்தின எந்த ஒரு தடயமுமே போலீஸ் ஆபீசருக்கு கிடைக்காமலே போகுது. இப்படியே 6 மாதம் வரைக்கும் எந்த ஒரு தடயமுமே இல்லாம இந்த வழக்குல பித்து பிடிச்சி இருக்கிற சமயத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு தடயம் போலீஸ் ஆபீசருக்கு மறுபடியுமே கிடைக்குது. அது என்னன்னா, 1997 மாடலை சேர்ந்த ஒரு கிரீன் கலர் மினி வேன் இந்த பொண்ணு கடத்தப்பட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றதாகவும், அதே சமயம் அந்த பொண்ணு கடத்தப்பட்ட அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி கிட்ட 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த கார்ல இருந்த மனிதன் பேசினா அப்படின்னும், அந்த ஸ்டூடெண்ட்ஸை போலீஸ் ஆபீசர் விசாரிச்சதுல அவன் ஒரு அட்ரஸ் கேட்டா அதை தான் நாங்க சொன்னோம் அப்படின்ற மாதிரியும் தெரிய வர ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த பொண்ணு காணாம போன அன்றைய தினமே பிரைன் அப்படின்ற ஒருத்தர் அந்த நாட்டோட எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணி ஒரு டார்க் கிரீன் கலர்ல இருக்கிற மினிவேன் பயங்கர ஃபாஸ்டா போகுது அப்படின்னும், சில பேரை இடிக்கிற மாதிரி கூட போகுது, ரொம்பவே ஆபத்தான முறையில் ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி இருந்திருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது அந்த டார்க் கிரீன் கலர் மினிவேன்ல வந்தவன் தான் கண்டிப்பா இந்த புரூக்கை கடத்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான சந்தேகம் போலீஸ் ஆபீசருக்கு இந்த இடத்துல இருந்து எழ ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த சொன்னவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க சொன்ன டைமிங்கும் இந்த புரூக் காணாம போன டைமிங்குமே எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. ஆனா அந்த
காரோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத யாருமே சரிவர பார்க்கவே இல்லை. அந்த மனிதனை பார்த்தினா எந்த ஒரு தடயமுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்காமலே போகுது. தொடர்ந்து பல பேர்கிட்ட அந்த காரை பற்றி விசாரணை பண்ணதில் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, மினிசோட்டா அப்படின்ற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டோடைய கார் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. ஆனால் அந்த காரோடைய முழு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கடைசி வரைக்குமே கிடைக்காம போகுது. இதனால இந்த வழக்குல அந்த மர்ம மனிதன் யாரு அப்படிங்கிறத போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிக்க முடியாம மறுபடியும் இந்த வழக்குல இருந்து பின்வாங்குற நிலைமைக்கு போயிருந்திருக்காங்க. இப்படியே பல நாட்கள் எந்தவித தடையுமே இல்லாமல் போய்கிட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த கிரைம் நடந்த இடத்துல இருந்து, அதாவது அந்த பொண்ணு கடத்தப்பட்ட இடத்துல இருந்து சரியா 1400 மைல் தள்ளி இருக்கிற நியூ மெக்சிகோல இருக்கிற அல்புகர்கி அப்படின்ற இடத்துல இந்த ப்ரூக் காணாம போன மாதிரி இன்னொரு கம்ப்ளைண்ட் இங்க பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வழக்கை விசாரணை பண்ற போலீஸ் ஆபீசருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படிங்கறத இந்த வழக்கை விசாரணை பண்ற போலீஸ் ஆபீசர் செக் பண்ணி பார்த்ததுல டாரா அப்படின்ற ஒரு பெண்மணி கார் எப்போதும் போல டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு பொண்ணு முழு நிர்வாணமா எந்தவித துணியுமே இல்லாம ஒரு கார்ல இருந்து அவசரமா வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்தது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்டோடைய டோரை வேகமா திறக்க முயற்சி பண்றாங்க. இதை பார்த்ததும் அந்த டாரா அப்படின்ற பெண்மணி அந்த பொண்ணுக்கு போயிட்டு உதவி பண்றாங்க. அப்போதான் அந்த பொண்ணு நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, நான் ரஷ்யாவில் இருந்து இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறேன். எனக்கு 22 வயதாகுது. என்ன ஒருத்தன் காலேஜுக்கு வெளியில கத்தி முனையில கடத்தி அவனுடைய கார்ல ஏத்துனா. அவன் பார்க்கறதுக்கு நல்ல உயரமாவும் ஒரு ஒயிட் மேலாவும் இருந்தான். அவனுடைய முகம், தலை அப்படின்னு எல்லாமே பக்காவா கிளீனா சேவ் பண்ணப்பட்டிருந்துச்சு. தொடர்ந்து என்னை கத்தி முனையில மிரட்டினதுக்கு பிறகு அவனுடைய காருடைய டிக்கியில என்னை ஏற சொன்னான். அதன் பிறகு அவனுடைய சூலேசை எடுத்து என்னுடைய கைகால்கள் ரெண்டுத்தையுமே கட்டிட்டான். அது மட்டும் இல்லாம ஒரு காட்டு பகுதிக்கு அழைச்சிட்டு போயிட்டு என்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு என்ன பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணா. அதுக்கப்புறம் மறுபடியுமே அந்த காருக்குள்ள ஏத்திட்டு அவனுடைய அபார்ட்மெண்ட் கிட்ட வந்தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொடூரமான ஒரு ஸ்டேட்மெண்டா அந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்காங்க. இமிடியேட்டா டாரா அப்படின்றவங்களும் அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசருமே இமிடியேட்டா அந்த காரை கைப்பற்றி இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த பொண்ணு கிட்ட தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த காரை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது பேட்ரிக் ஜோயல் அப்படின்ற ஒருத்தனுக்கு சொந்தமான கார் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த கார் ஒரு ரெட் கலர்ல இருந்திருக்கு. டபுள் டோர் மட்டும் தான் இருந்திருக்கு. உள்ள ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு சில டெக்கரேஷன்லாம் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காரோடைய கண்ணாடி கிட்ட ஒரு சின்ன டெடிபேர் பொம்மை மட்டும் தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. தொடர்ந்து அந்த காரை மறுபடியும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சோதனை பண்ணி பார்த்ததுல சந்தேகப்படுற மாதிரியான சில தடயங்கள்லாம் அந்த கார்ல இருந்து கிடைக்குது. மறுபக்கம் அந்த ஜோயல் அப்படின்றவனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் இந்த பொண்ணை கடத்தின எல்லா விஷயத்தையுமே ஒத்துக்கொள்ளவும் செஞ்சிருந்திருக்கான். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நியூ மெக்சிகோல பதிவாயிருக்கு அப்படிங்கிறத இந்த ப்ரூக் வழக்கை விசாரணை பண்ற போலீஸ் ஆபீசருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. மறுபக்கம் இந்த ஜோயல் வழக்கை விசாரணை பண்ற போலீஸ் ஆபீசர் இந்த ஜோயலுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல இவன் 1991 ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படின்னும், இவன் மேல நிறைய பாலியல் வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும், இவன் ரோசி அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டு 3 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து அவனுடைய மனைவியான ரோசி கிட்ட விசாரணை பண்ணும்போது அவன் மேல ஏற்கனவே இந்த பொண்ணு கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காங்க. அவன் சரியான சைக்கோ, சில நேரங்கள்ல பயங்கர கோவப்படுவான், என்ன அடிக்கடி அடிப்பான், சித்திரவதைலாம் பண்ணுவான். இதனால நான் அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பல முறை முயற்சி பண்ண, அவன்கிட்ட வாழ்றதே ஒரு நரகம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சில இடங்கள்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்க்க முடியுது. மறுபக்கம் இந்த ஜோயல் பேட்ரிக்கோடைய அக்காவான டீனா அப்படின்ற ஒரு பெண்ணை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது இவனுக்கு ஐக்யூ லெவல் ரொம்பவே கம்மி சார். ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஐக்யூ லெவல் தான் இவனுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம இவனுக்கு 11 வயது இருக்கிற சமயத்துல தான் இவன் ட்ரக் எடுக்கிறதுக்கு பழக்கப்பட்டான். அது மட்டும் இல்லாம இந்த சாத்தானிய சடங்கல் முறைகள்ல இவன் அதிகமா ஈடுபட்டான். அதே சமயம் ஒரு நாள் நான் நல்லா பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்த சமயத்துல திடீர்னு என்னுடைய பெட்ரூமை மிட் நைட்ல திறந்துட்டு வந்தான். அப்போ என்னுடைய கழுத்தை நெரிச்சு நான் பாலியல் பலாத்காரம் பண்ண பார்த்தான். அவன் ரொம்பவே கொடூரமான ஒரு ஆளு. ஆனா அதுக்கப்புறம் ரோசி வந்ததுக்கு பிறகு அவன் மொத்தமா மாற ஆரம்பிச்சான். ஆனா கொஞ்ச நாட்கள் ரோசி கூட நல்லா இருந்தான். 3 குழந்தைகளை பெத்தெடுத்தான். ஆனா அதுக்கப்புறமும் ட்ரக்குக்கும் ட்ரிங்க்ஸுக்கும் அடிக்ட் ஆகி அந்த பொண்ணை பயங்கரமா சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு இந்த ஜோயல் பேட்ரிக்கோடைய அக்காவே இப்படி ஒரு கொடூரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்திருக்காங்க.
இப்போ போலீஸ் ஆபீசருக்கு ப்ரூக்கோடைய வழக்குல இவன் மேல எப்படி சந்தேகம் வருதுன்னா, இவன் ஒரே இடத்துல மட்டும் தங்க மாட்டானா. அமெரிக்காவில் இருக்கிற பல நகரங்கள்ல மாறி மாறி இவன் தங்கிக்கிட்டே வருவான். ஒரு வேலையை ஒரே இடத்துல இவன் பார்க்கவே மாட்டான். முக்கியமா நியூ மெக்சிகோ, ஓரிகன் அப்படின்னு பல இடங்களுக்கு சென்று இவன் வேலை பார்ப்பான் அப்படின்னு தெரிய வர ஆரம்பிக்குது. அப்போதான் இவன் ஓரிகன் அப்படின்ற மாகாணத்தை பத்தி சொல்லும் போதுதான் இதே மாதிரி காலேஜுக்கு பக்கத்துல ப்ரூக் அப்படின்ற ஒரு பெண் கடத்தப்பட்டாங்க அப்படின்ற ஒரு வழக்கு இந்த நியூ மெக்சிகோ போலீஸ் ஆபீசருக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சு இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே இந்த ப்ரூக் வழக்கை விசாரணை பண்ற போலீஸ் ஆபீசர் கிட்ட கொடுத்திருந்திருக்காங்க. அவங்க இந்த வழக்குக்குள்ள வந்து இவனுடைய வீட்டை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா சோதனை பண்ணும்போது தான் அவனுடைய ஒரு பேக்ல இருந்து ஒரு பிரவுன் கலர் முடி ஒன்று கிடைக்குது. இந்த முடியோடைய கலரும் காணாம போன ப்ரூக்கோடைய முடி கலரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. இதனால டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கறாங்க. இறுதியா டிஎன்ஏ டெஸ்ட்லயுமே அது ப்ரூக்கோடைய முடி தான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. ஆக மொத்தம் இவன் தான் ப்ரூக்கை கடத்திருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் போலீஸ் ஆஃபீஸருக்கு 100% கிட்ட உறுதியாகி இருந்திருக்கு. ஆனா இவன் அதே நியூ மெக்சிகோலேயே அந்த ரஷ்யன் பெண்ணை கடத்தினதுனால அவனுக்கு 18 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அப்போ இந்த 18 ஆண்டு காலம் நிறைவடைந்ததுக்கு பிறகு ப்ரூக்கை கடத்தின வழக்குல இவனுக்கான தண்டனையை அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இதனால இந்த ஜோயல் பேட்ரிக்கை ப்ரூக்கை கடத்தின வழக்குக்காக விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்போதான் ப்ரூக்குக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம், அந்த ப்ரூக் எங்க இருக்காங்க அப்படிங்கிற முதல் கொண்டு ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கான். ஆரம்பத்துல அவனுடைய வாயில இருந்து ப்ரூக்குக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எதையுமே அவன் சொல்லவே இல்லை. ஆனா கொஞ்ச நாட்கள் கழித்து, முக்கியமா அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்து அவனுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்ததுக்கு பிறகுதான் ஜெயில இருக்கிற சமயத்துல ப்ரூக்குக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லி இருந்திருக்கான். சரியா மே 24, 2004 வாக்குல ப்ரூக் எப்போதும் போல அந்த லேம்ப் போஸ்ட், அதாவது அபார்ட்மெண்ட் கிட்ட காம்பவுண்ட் கிட்ட இருக்கிற லேம்ப் போஸ்ட் எல்லாமே உள்ள இருந்தும் வெளியில இருந்தபடியும் பக்கெட்டை வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் இவங்க இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி அந்த ஓரிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியில யாராவது சில பெண்களை கடத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஜோயல் பேட்ரிக்கோடைய பிளானா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில தான் பல நாட்களா சில பெண்களை இவன் டார்கெட் பண்ணி இருந்திருக்கான். அந்த பெண்கள் கிட்டே சம்பவம் நடக்க போற நாள் அன்னைக்கு அட்ரஸ் கேட்டிருந்திருக்கான். அப்போ யதார்த்தமா இந்த பொண்ணு வேலை பார்த்து கொண்டு இருந்த அபார்ட்மெண்டோடைய காம்பவுண்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ரோடு வழியா டிராவல் பண்ணும்போது இந்த ப்ரூக்கை இவன் பார்த்து இருந்திருக்கான். ப்ரூக்கை பார்த்ததுமே இவனுக்கு பிடிச்சு போனதுனால அந்த பொண்ணுகிட்டயுமே அட்ரஸ் கேட்கிற மாதிரி அப்ரோச் பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் கத்தியை காட்டி அந்த பொண்ணை மிரட்டி தன்னுடைய காருக்குள்ள ஏத்த முயற்சி பண்ணி இருந்திருக்கான். இந்த நேரங்கள்ல தான் ப்ரூக் வந்து கத்தி இருக்காங்க. அப்போதான் சரியா 10:30 மணி வாக்குல, அதாவது அவங்க கடத்தப்பட்ட அன்று காலை 10:30 மணி வாக்குல அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க சில பேர் வந்து ஒரு பொண்ணுடைய கதறல் சத்தம் எங்களுக்கு கேக்குது அப்படின்ற மாதிரி பின் நாட்கள்ல போலீஸ் கிட்ட சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. தொடர்ந்து ப்ரூக் வந்து காருக்குள்ள கத்திக்கிட்டே இருந்தாலும் அவங்களுடைய கைகால்கள் எல்லாத்தையுமே கட்டிட்டு இவன் இமிடியேட்டா காரை எடுத்துட்டு அங்கிருந்து வேக வேகமா புறப்பட ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு அந்த கடத்தப்பட்ட இடத்துல இருந்து சரியா ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பிரைவேட் லேண்ட் ஒன்று இருந்திருக்கு. அந்த லேண்டுக்கு பக்கத்துல ஒரு காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை தனக்கு தேவையான பாலியல் பலாத்காரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனா ப்ரூக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால இதுக்கு மேல இவ்வளவு உயிரோட வச்சா நம்ம மாட்டிப்போம், கண்டிப்பா இவ எஸ்கேப் ஆகி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு துடிக்க இவன் கொலை பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற ஒரு எம்டி லேண்ட்லயே இரவு நேரங்களில் குழி தோண்டி அந்த பொண்ணை அதே இடத்துல புதைச்சிட்டு அங்க இருக்கிற வீணா போன விறகுகள் எல்லாத்தையுமே அது மேல வச்சுட்டு அங்கிருந்து இவன் எதுவுமே தெரியாத மாதிரி எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தன்னுடைய ஃபேமிலியை அழைத்து கொண்டு நியூ மெக்சிகோ மாகாணத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துல தங்கி வேற ஒரு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். இவனுக்கான தண்டனை எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்துருந்திருக்கான். தற்போதைக்கு இந்த ஜோயல் பேட்ரிக் அப்படின்றவன் ஜெயில தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஜோயல் பேட்ரிக் அப்படின்றவன் சின்ன வயதிலே போதைக்கு அடிமையாகி இந்த மாதிரியான மனநிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருக்கான். இந்த வழக்குல ஜோயலுக்கு சம்பந்தமே இல்லாத இந்த ப்ரூக் அப்படின்ற பெண்மணி அநியாயமா அவனால கொலை செய்யப்பட்டாங்க. தன்னுடைய சம்மர் வெக்கேஷன்ல தான் வேலை பார்த்தா தனக்கு ஏதாவது பாக்கெட் மணி கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஹாஸ்டல்ல இருக்கும்போது செலவு பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த பொண்ணு நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய மொத்த கனவுலையுமே இவன் மண்ண அள்ளி போட்டிருந்திருக்கான். இவன மாதிரியான சைக்கோக்களும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவனுங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இந்த சைக்கோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.